அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆந்திராவில் மிருப்பக்காய கோழி வேப்புடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆந்திரா ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்து பண்ணியிருக்கோம், போன்லெஸ் தான் எடுத்து பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஜூஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள். சிக்கன் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்பலாம் வேலையே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம். அடுப்பில் அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 600 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன், போன்லெஸ் எடுக்கலை. பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு எலும்பும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஒரு 600 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அடுப்பு இப்போ ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கன் கொஞ்சம் வேகணும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். டக்குன்னு கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போது 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பு ஃபுல்லாக வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். லைட்டாக சிக்கன் சுருங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது இப்படியே வேகணும். இப்போ அடுப்பு நான் மீடியம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். சிக்கன் கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணியில் தான் சிக்கன் வேகணும். நம்ம எடுத்துருக்கிறது பெஸ்ட் பீஸ் தான், ஆனால் சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு பாதி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 3/4 பதத்துக்கு வேகணும். இந்த தண்ணி வற்றும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த டைமில் என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வத்தல் இருக்கு இல்லையா, ஒரு 9 வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா காரம் சாப்பிட்டிங்கன்னா 12 வத்தல் கூட எடுத்துக்கலாம். இது மீடியமாக தான் இருக்கும். இது நல்ல காரமான வத்தல் தான், அதனால் 9 எடுத்திருக்கேன். இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கக்கூடாது. வத்தலை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதோட எல்லா தண்ணியுமே சேர்த்துடக்கூடாது, அப்போ ரொம்ப தண்ணி ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, இருக்கட்டும். இப்போ வாங்க சிக்கன் போய் பார்க்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு பாருங்கள். சிக்கனும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, ஒரு 80% வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே சேர்க்க போகிறோம். பாருங்கள், தண்ணி ஆல்மோஸ்ட் வத்திருச்சு, லைட்டாக தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம இன்றைக்கி நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம்னா 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நல்ல பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியமில் தான் இருக்குது, இல்லைனா சிம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லை மட்டும் வச்சிட வேண்டாம். நல்லா கலந்து விட்டாச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா சிக்கனை வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதக்கிட்டு தான் சிக்கனை சேர்ப்போம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வரமிளகா, அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போது நம்ம வரமிளகாயை பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா கலந்து விட்டு தான் விட்டுருக்கோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பு சிம்மில் இருக்குது, அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷமும் அப்படியே விட்டுறாதீங்க, அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறேன். நடுவில் பார்த்திங்கன்னா 2 தடவை கலந்து விட்டேன். நம்ம போட்ட எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தெளிஞ்சு வந்துச்சு பாருங்கள் சைட்லலாம்.
இந்த மாதிரி தான் வரணும். இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது கூட கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படி கருவேப்பிலை சேர்க்கறனால நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கரம் மசாலா தூள் எதுவுமே சேர்க்கல. வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து சிக்கன், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தது வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம். நான் ஃபஸ்ட்டு மட்டும் தான் உப்பு சேர்த்தோம். இப்போது அந்த மசாலாக்கெலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். நம்ம தக்காளியோட பச்சை வாசனை போய் இதுவும் நல்லா வெந்து வரணும். அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா 2-3 தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் நல்லா கலந்து விட்டேங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ கலந்து விட்டுட்டு பொடிகள்லாம் சேர்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஆந்திராவில் கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க. அதனால தான் நானும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். 1 நிமிஷம் வரைக்கும் இது வதக்கினா போதும், பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பொடிகளோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு. லாஸ்ட்டில் இறக்கும்போது கை நிறையா கொத்தமல்லிகளை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் வந்து லாஸ்ட்டில் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட் இருக்கும். இது கொஞ்சம் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஆந்திரா நல்லா காரம் சாப்பிடுவாங்க. நமக்கு ஏற்றாப்புல தான் நான் வரமிளகா எடுத்திருக்கேன். இன்னும் காரம் ஜாஸ்தி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. மிரப்பக்காய கோழி வேப்பிலை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் வந்ததுக்கப்புறம் சேர்த்துருக்கோமே, சிக்கன் வந்து ரொம்ப ரப்பர் ஆயிருமாலாம் கிடைக்காதீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.